ஜான் எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பேசு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? ஏமா நீ எதுவும் பண்ண தேவையில்லை, பண்ணதே போதும். ஜான் நான் சொல்ல வரது. தயவு செஞ்சு சொல்ல வரத தெளிவா சொல்லு. அப்புறம் லவ் தான் தடுத்துருச்சுன்னு அதுக்கு ஒரு கதையை சொல்லுவேன். சொல்லு. நான் உன் கூட வாழணும், நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். நீ இப்படி நினைச்சிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது. போ, ஏதாச்சும் பண்ணி தடுத்திருப்ப. போன் உடஞ்சிருச்சுலாம் ஒரு ரீசனா? யார்ட்டையாவது வாங்கி பேசியிருக்கலாம், இல்ல ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம். நான் வந்திருப்பேன். போ. ஐயோ ஜான், என்ன லிட்டரலி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம எனக்கு உன் நம்பர் தெரியாது. ஃபோன் நம்பர் கூட தெரியல. 975223314 இதான உன் ஃபோன் நம்பர்? அது ஒன்றும் இல்லை. போ, நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, அதனால உன் நம்பர் எனக்கு மனப்பாடமாக தெரியுது. நானும் சீக்கிரம் மறக்க ட்ரை பண்ணுறேன். என் ஃபோன் நம்பர் கூட தெரிலல. இதெல்லாம் ஒரு ரீசன்ட். ஜான், எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமா? சொல்லு. சாரி ஜான், ப்ளீஸ் ப்ளீஸ். நாம எவ்வளோ பேசியிருப்போம். ரெஜிஸ்டர் மேரேஜில் இருந்து குட்டியா ரிசப்ஷன், ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து ஹனிமூன் வரைக்கும் அவ்வளோ பேசியிருப்போம். ஆனா இப்போ இதெல்லாம் இன்னொருத்தங்க கூட கொஞ்சம் கூட உறுத்தல. ஜான், நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன் நீ நினைக்கிறியா? இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? என்ன பத்தி ஒரு செகண்ட் நினைச்சிருந்தீனா அது சரி. நீ எப்படி நினைப்ப? நான் உனக்கு வெறும் ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தானே. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. போ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது வார்த்தை போட்டு திட்டிடணும்னு. ப்ளீஸ், இனிமேல் ஒரு செகண்ட் கூட உன்னை பார்க்க நான் போறேன். ப்ளீஸ் ஜான். John, you are not my option. என்னோட வாழ்க்கையோட பதில் தானே. சாரி. போ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உனக்கு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். தயவு செஞ்சு இனிமேல் என்னை பார்க்க வந்துடாது. கெஞ்சி கேட்கறேன். பாய். பூக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஜான், நாம காலையிலேருந்து பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருந்திருக்கோம்ல. அவ புருஷன் வீட்டில் இருந்திருப்பா. எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கான்ல. ஜான், எனக்கு முன்னாடி தெரியும். தெரியுமா? பூவை பற்றி உனக்கே தெரியும். நம்ம 2 பேர் தான். போடா.
ஃபீல் பெட்டரா? மயிரில் பெட்டர். போயிட்டான்டா நாயே. கர்த்தரே, உனது பிள்ளையாக இந்த பூங்குழலிக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும் ஐயா. சரி சரி மறைக்காத, சிரிக்க வைக்கலான்னு பார்த்தேன். என்னையே எந்த கிளி கிழிச்சிட்டு போகிறான் தெரியுமா? சாரிடா, எல்லாம் என்னால் தானே. ஆமாம், உன்னால தான். இரு, என் ஆளை கூட்டின்னு வந்து உன்னையும் வாளையும் உதைக்கி விட்றேன். தமிழ், அவன் வேணான்னு சொன்னோன்னே என்னால் விட்டு போக முடியாது. அதே மாதிரி என்னால் அங்கேயும் போக முடியாது. ஸோ கொஞ்ச நாள் நான் யுக்தா ரூமில் இருக்க போகிறேன். அவர் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? டேய், டீ ஏதாவது குடிக்கிறியாடா? லீலா, இங்க வாயேன். டேய், என்னாச்சுடா? கீழே ஏதாவது விழுந்துட்டியா என்ன? பூக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லீலா. டேய், என்னடா சொல்ற? என்னாச்சுடா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்டைக்குள்ள யாரோ சுத்தில வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. மனசு ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது லீலா. ஜான், ஜான், ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்லடா. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாரு. அவளுக்கு நான் இப்போ ஒண்ணுமே இல்லாதானே. செத்துடலாம் போல இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதடா, எல்லாம் சரியாயிடும். அவளாதான் வந்தா. லவ் பண்றேன்னு அவதான் சொன்னா. இப்ப சொல்லாமே போயிட்டா. ஜான், இங்க பாரு, நீ இப்ப பேசாம படுத்து தூங்குடா. நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு வேணாம் லீலா.